இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னோட அம்மாவை நான் விட்டுறேன் அப்படின்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். ஆனா அதே நேரத்துல உங்க எல்லாரையும் ஏன் கையால தான் கொல்லுவேன்னு இதுக்கு முன்னாடி நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். உன்னோட எந்த மந்திர சக்தியை பயன்படுத்தினாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு உன்னால பார்க்கவே முடியாது. காத்து பரவுற எல்லா திசையில இருந்தும் உன் அம்மாவோட அலறல் சத்தம் உனக்கு கேக்கும். ஆனா அவங்க எங்க இருக்காங்கங்கறத உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. வேணாம் வேணாம் பொம்மி. என்ன என்ன அப்படி பாக்குற? இந்த விளையாட்டை ஆரம்பிச்சு வச்சது நீதான். நீ என் வேம்பு சார் எங்க இருக்காருன்னு கடைசி வரைக்கும் சொல்லாம எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே எப்படி நீ துடி துடிக்க வச்சியோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உன்னை, அந்த சாவித்ரிய, தமன்னா, ரகுவரன் எல்லாரையும் இந்த பொம்மி துடி துடிக்க வைப்பா. வந்த வழியே திரும்பி போனா அகோர அதிபதியோட உயிராவது மிஞ்சும். இல்லனா அடுத்து என்ன நடக்கும்னு உனக்கே தெரியாதா? ஏய் பொம்மி, என் அம்மா எங்க இருக்காங்கன்னு நான் தேடி கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேண்டி. அத பாக்க நீ இருப்பியான்னு தான் தெரியல. ஏன்னா உன்னை அழிக்க போற அகோராதிபதி நான் தாண்டி. அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. ஒன்னு அழிச்சே தீர்வண்டி பொம்மி. கவலைப்படாதீர்கள், நான் அந்த அகோர அதிபதியின் அடிமை. அவர்தான் என்னை இங்கே அனுப்பி வைத்தார். உங்க 2 பேரையும் இப்பவே அவருடைய இடத்திற்கு அழைத்து வர சொன்னார். அப்படியா? பரவாயில்ல. சரி சரி, நாங்க வரோம் அவர்கிட்ட சொல்லிடு. இல்லை, அவரு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. அது எப்படி? இப்ப நீ வரும்போது பிளைட் கொண்டு வந்தியா இல்ல காரு கொண்டு வந்தியா? இப்பவே உன் கூட வரத்துக்கு. நீங்க 2 பேரும் வச்ச கண்ணு வாங்காம என்ன நல்லா உத்து பாருங்க. சரி. மனோ, ப்ளீஸ் மனோ, இந்த வாழ்க்கைலாம் உனக்கு வேண்டாம் மனோ. பழைய மனோவா வந்துரு. நீ யாருக்காக இப்படி வாழறியோ அவங்களே உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாத்து மனோ. நீ இந்த அகோர வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வந்துரு மனோ. ஆமா மாப்ள, நீ அக்காவுக்காக தான் இந்த மாதிரி மாறின. ஆனா அவங்க உன்னை இந்த நிலைமையில பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இப்போ அவங்களே எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல மாப்ள. நீ பழைய மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாப்ள. வந்துரு மாப்ள, ப்ளீஸ். அம்மா சரி, நீங்க 2 பேரும் கவலைப்படாம அந்த வீட்டுக்கு போங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பழைய மனோவும் அந்த வீட்டுக்கு திரும்ப வர்ற. சரி மனோ, நீ மட்டும் பழைய மனோவா திரும்ப வந்துட்ட அந்த குடும்பத்தை நம்ம ஒரு வழி பண்ணிடலாம். நம்மளோட முதல் டார்கெட்டே அந்த ராணி தான். அவளை மட்டும் முடிச்சிட்டோம், நம்மளோட பாதி பிரச்சனை தீந்துரும். ஆமா மாப்ள, நீ மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்க, தமன்னா சொன்ன மாதிரி அந்த ராணி கதையை முடிச்சிடலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பொம்மி தானா நம்ம கிட்ட சரணடைவா. அப்புறம் என்ன, அக்காவை அவளே தானா கொண்டு வந்து விட்டுருவா. சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் வர வேண்டிய நேரத்துல சரியா அந்த வீட்டுக்கு வருவேன். நீங்க கவலைப்படாம போங்க, நான் வரேன். மனோ, எங்களை இங்க இருந்து அனுப்புறதுக்காக நீ போய் சொல்லல, கண்டிப்பா வந்துருவல்ல? கண்டிப்பா வருவேன். என்ன தமன்னா நீ, அதான் மாப்பிள்ள வரேன்னு சொல்லிட்டான்ல, அதெல்லாம் வந்துருவான். ஆமா வருவேன்.
யாருக்காக இல்லைன்னாலும் என் தாயை காப்பாத்த நான் வருவேன், கட்டாயமா வருவேன். இப்ப நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்க. மாப்பிள போனா எப்படி போறது, எங்களுக்கு வழி தெரியாது. நானே உங்க 2 பேரையும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். இவங்களுக்கு முதல்ல உயிர் கொடுங்க, அப்பதான் என்னால பலி கொடுக்க முடியும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செய்யறேன். வா என் கூட. இப்ப எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? இப்ப நான் சொல்றேன். எனக்கும் இவங்க தாத்தா பாட்டி தான். இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது நடிகர் திலகத்தையும் நாட்டிய பேரொழியையும் பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கே இது டூ மச்சா தோணுதுடா. அவங்களுக்குள்ள எவ்வளவு விட்டு கொடுக்கிற தன்மை இருந்திருந்தா இந்த 50 வருஷ கல்யாண நாள கொண்டாடுற வரைக்கும் சிறப்பான வாழ்க்கையை அவங்க நடத்தியிருக்காங்க. இவங்கள பார்த்து இப்ப இருக்கிற தலைமுறை வாழ்க்கைய எப்படி சீரும் சிறப்புமா நடத்தணும்னு கத்துக்கணும். நிஜமாவே இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்லனா இவரை பார்க்கிற வாய்ப்பை ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்திருப்பானா? ஜாய் சொன்ன மாதிரி இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்ல, எங்களுக்குமே இவங்க தான் எடுத்துக்காட்டா இருக்காங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் பாசத்துல மட்டும் எங்களுக்கு வழிகாட்டி இல்ல, உழைப்பிலையும் தான். இல்லன்னா அஞ்சலி ஸ்வீட்ஸ்ங்கிற இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியுமா? அப்பா அம்மா நீங்க 2 பேரும் ரொம்ப கிரேட். அவர் சொன்ன மாதிரி பிசினஸ்ல தாத்தா அதனோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி பொண்டாட்டிய எப்படி பாசத்தோடையும் அக்கறையோடையும் பாத்துக்கணுங்கிறதையும் நான் தாத்தா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். வெரி குட், நல்லா இன்ஸ்பயர் ஆயிருக்கடா. இந்த குடும்பத்துக்குள்ளார என்ன கொண்டு வந்ததே தாத்தா தான். இவ்ளோ பாசமான குடும்பத்தை எனக்கு கொடுத்த தாத்தாக்கு என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன்.